வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. மே 4ஆம் தேதி தேர்தலுடைய முடிவுகள் வெளியே வரப்போகுது. அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? பாஜக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல நேரடியாக. அதனால எப்படியாவது இந்த வாட்டி நம்ம ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சியவே அழித்தொழித்து விட்டு இந்த வாட்டி வந்திருக்காங்க. இந்த பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு தமிழ்ல அந்த பழமொழியெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல ஒரு பக்கம் பாஜக இறங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் ஏன் வந்ததுனால தான் அலையே அடிக்குது, புயலே அடிக்குது, மக்கள் எல்லாம் ஓட்டு ஓடி போட்டிருக்காங்க, எல்லாம் என்னுடைய தாக்கம் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் உலக அளவில் உருட்டிட்டு இருக்காங்க தாவேக்கா. இந்த எந்த சலனமும் இல்லாமல் நிதானமாக நாங்கள் உழைச்சிருக்கோம், மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கோம், ஒவ்வொரு பிரச்சனையும் நின்று போராடி தமிழ்நாட்டுக்காக வென்று வாங்கியிருக்கோம், எங்களுடைய நலத்திட்டங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ரொம்ப நின்று நிதானமாக திமுக சாலிடாக நின்றுட்டு இருக்கு. யார் இதில் வெற்றி பெற போறாங்க, மக்கள் யார் தன்னை அடுத்த 5 ஆண்டுக்கு ஆள போவதற்காக வாய்ப்பை கொடுக்க போறாங்க, மக்கள் எந்த கட்சிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு உருட்டுறதுக்கே பேர் போன கட்சி தான் இந்த தாவேக்கா கட்சி. அதில் உருட்டுறதுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஆதவர்ஜுனா. அதாவது திமுக எங்க வெற்றியை தடுக்க பார்க்குது, ஓட்டு போலாயிடுச்சு, ஓட்டு போட்டாங்க, ஜனங்க போட்டாங்க. அதாவது நீங்க தான் சொல்றீங்க உங்க பின்னாடியே மொத்த தமிழ்நாடு நிக்குது, எங்களுக்கு தான் யாரை கேட்டாலும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க தான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திமுக எப்படி உங்களுடைய வெற்றியை இது பண்ணோம்? இவர் என்ன ஒரு நரேஷன் செட் பண்றாருன்னா, இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு தாவேக்காக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அதிகபட்சமா 4 இடம் ஜெயிச்சாலே அதிகம், இப்ப என்னோட கணிப்பா அவங்க 4 வரலாம் அப்படின்றது, அந்த 4 ஜெயிக்கிறதே அதிகம், விஜய் நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம் தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு நரேஷன் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட நிறைய பெரும்பான்மையான எக்ஸிட் போல்ஸ்லாம் திமுக தான் பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு. ஒண்ணு கண்ணே அப்படின்னு டிவி கேக் வந்திருக்கு. அதை வச்சுட்டு இவங்க தொங்கிட்டு இருக்காங்க, ஆக்சிஸ் எக்ஸிட் போல் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஈவினிங் வரையும் நிறைய எக்ஸிட் போல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் பார்த்து திணறி போன தாவேக்கா ஒரு உருட்ட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, திமுக கடைசி நேரத்தில் ஒரு சதி தீட்டம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. அவங்க ரகலை பண்ண போறாங்க, ரவுடிசம் பண்ண போறாங்க, அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க, போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு உருட்டி இருக்காரு. இந்த படத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் பண்ண இந்த இடத்துல அந்த சமஸ்தானமே ஆடி போச்சு, அது மாதிரி யாரை உருட்டுல தமிழ்நாடே ஆடி போச்சு. திமுகவுக்கு என்ன அவசியம்? தாவேக்காவுன்னு அவ்வளோ பெரிய கட்சியா, அவ்வளோ அதிகமான ஓட்டுகளை நீங்க வாங்கி அவ்வளோ அதிகமான வேட்பாளர்கள் ஜெயிச்சு இவங்க ஆட்சி அமைக்க போற மாதிரியும், திமுக ஒண்ணுமே கிடைக்காம இவங்களோட வேட்பாளர்களை திருடி இவங்களோட ஓட்களை திருடி தான் இவங்க ஜெயிக்க போற மாதிரியும் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அதுக்கு பெரிய பில்டப்லாம் எப்படி இவங்க அதிமுக ஒரு காலத்துல கூட்டிட்டு போய் கூவத்தூர் ரெஸ்டாரண்ட்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே, அந்த மாதிரி இப்ப இவங்க ரெசார்ட்ல தேடி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேட்பாளர்களை திருடிட்டு போய் தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. தன் மேலேயே நம்பிக்கை கிடையாது, தன்னுடைய தொண்டர்கள் மேலேயே நம்பிக்கை கிடையாது. போற பக்கம் சத்தியம் கேட்கறது, எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சத்தியம் கேட்கறது. இப்ப வெற்றி வேட்பாளர்கள் மேலேயும் சந்தேகம், எங்க ஜெயிச்சா இங்க இருந்து அங்க ஓடி போயிட போறாங்க, காசு கொடுத்தா ஓடி போயிட போறாங்க அப்படின்ற சந்தேகம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இங்க வந்துடணும் சொல்லி பார்த்தாரு. இப்போ ஒரேடியா ஜெயிச்சவங்களெல்லாம் கொண்டு போய் பனையூர்ல கிடைக்கல, பங்களால இடம் பார்த்தாது போல இருக்கு, அதனால மாம்பழபுரத்துல ரெஸ்டாரண்ட்ல கேட்டிருக்காங்க, அங்கேயும் கிடைக்காதுன்னு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு இடம் தேடிருக்காங்க, அங்க வச்சு பூட்டி அப்படி என்னடா எனக்கு என்ன காமெடினா, அந்த சிவகார்த்திகேயன் படத்துல வரும், ஏன்டா நீங்க வாங்கின இந்த 3 ஓட்டுக்கு என்னைய போய் திருடிடுவாங்க, பெட்டி தூக்கிடுவாங்கன்ட்டு என்னை போட்டு இவ்வளோ தூரம் அலக்கடிச்சிங்களேடா பாவீங்களா, இதுக்காடா இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி தான் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை இவங்க இந்த நரேஷன் செட் பண்றாங்களா, திமுக ஏதோ தாவேக்கா வேட்பாளரை புடுங்கிதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது, அதற்கான அவசியம் திமுகவுக்கு கிடையாது. எனக்கு தெரிந்து திமுக மட்டுமே 130க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப கடந்த தேர்தலை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே கிட்டத்தட்ட 133 இடங்களை தனியாவே ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57% அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த 57% பத்தாவதுக்குன்னு இவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல, காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிச்சிருக்கு போன வாட்டி,
18 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க, அதாவது 7%. இதே மாதிரி சிபிஐ வந்து 1%, சிபிஐஎம் வந்து 1%, இதே விசிகா 2%. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இவங்களுக்கு வந்து போன வாட்டியே இருந்தது. இப்போ நான் வந்து டேட்டா நான் இவ்வளோ போய் சந்தித்தேன், அவ்வளோ இது பண்ணேன், கள நிலவரப்படி நான் இவ்வளோ டேட்டா எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிட் போல் சொல்லுவாங்க. சரிப்பா நீங்கள் எவ்வளோ பேரை போய் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டால், நான் 10,000 பேரை சந்தித்து ஓட்டு எடுத்தேன், நான் 4,000 பேரை சந்தித்து இந்த கணக்கெடுப்பு எடுத்தேன், நான் 1,00,000 பேரை சந்தித்து இந்த கணக்கெடுப்பு எடுத்தேன் அப்படின்வாங்க. அட லூசுங்களா, மொத்தமே இங்கே பதிவான அதாவது வாக்குகள் மொத்தம் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட 4,88,00,000 பேர் இன்னைக்கு இந்த இதில் ஓட்டு போட்டிருக்கான். 4,88,00,000 வெறும் 2,000 பேர், 4,000 பேர், 7,000 பேர், 1,00,000 பேர், 1,00,000 பேர் நிறைய பேர் டேபிள்லேயே உட்காந்துலாம் இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்றது நம்ம இதெல்லாம் எதுவுமே நம்ப வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு நான் கவனிச்ச வரையும் அது எப்படி இருக்குன்னா, நேஷனல் மீடியாக்கள்லாம் அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்றாங்க, ஸ்டேட் மீடியாஸ் எல்லாம் வந்து திமுக கூட்டணின்றாங்க, சோசியல் மீடியா அதாவது இவங்க ரொம்ப நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகா, அவங்களாம் தான் வந்து தாவேகான்னு கட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் நான் வந்து சொல்கிறேன். இப்போது திமுகவுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் போய் இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,50,00,000 உறுப்பினர்கள் திமுகவுடைய உறுப்பினர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் மட்டுமே திமுகவுக்கு ஓட்டு போட்டாலே பாதிக்கு பாதி அவங்க வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திமுக என்ன தலையெழுத்தா போய் தாவேகாவுடைய வேட்பாளரை வாங்கிட்டு, இப்போ நான் ஒரு கணக்கு சொல்றேன், இப்போ 4,88,00,000 ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ திமுகவுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ? 2,50,00,000 உறுப்பினர்கள் வந்து திமுகவில் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னா, இது சும்மா வந்துடல. இந்த 2,50,00,000 உறுப்பினர்கள் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க போய் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணி அந்த நடவடிக்கையின் மூலயமா இவங்களுடைய உறுப்பினர்களை அதிகப்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஃபோனில் ஆப் மூலயமா சேர்த்தது அப்படின்னு இப்படி களத்தில் இறங்கி சேர்த்தது தான். கிட்டத்தட்ட இந்த 2,50,00,000 பேர் இருக்காங்க, அதாவது 2,50,00,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் 30% வந்து பூத் கமிட்டி மெம்பராகவே மாற்றுறதுக்கான வேலையை திமுக பார்த்துருக்கு. அப்போ எவ்வளோ பேர் பூத் கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை நான்லாம் எனக்கு தெரியாதா, 2 பேர் 2 பக்கம் இருப்பாங்க, சும்மான கணக்கு காமிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்வாங்க. சரி, இந்த 2,50,00,000 இருக்கு, அதாவது 2,50,00,000 இருக்கு பார்த்தீங்களா, இதில் 50,00,000 பேர் திமுகவுக்கு ஓட்டு போடலப்பா. அவங்க வந்து விஜயோட ஆள் அடிச்சதுல அந்த பக்கமாக அடிச்சுட்டு போய் ஓட்டு போட்டாங்க. அது விஜய்க்கு போட்டாங்களோ, அதிமுகவுக்கு போட்டாங்களோ, இல்லை பாஜகவுக்கு போட்டாங்களோ, யாருக்கோ போட்டாங்க. மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் இருக்காங்க. இந்த 2,50,000 50 பேர் போடலன்னா கூட மீதி 2 கோடி பேர் திமுக உறுப்பினர் மட்டும் இருக்காங்க. அவங்க போட்டாலே 4,88 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதில் 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாலே திமுகவோட உறுப்பினர்கள் மட்டுமே, மீதி எவ்வளோ? 2,88,00,000 வாக்குகள் இருக்கு. இப்போ இந்த 88,00,000 வாக்குகளில் 50,00,000 வாக்கு காங்கிரஸ், விசிகா, தேமுதிக, கம்யூனிசம் அதாவது சிபிஐஎம், இது மட்டும் இல்லாமல் எஸ்டிபிஐ, அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம், இது மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அது மட்டும் இல்லாமல் மதிமுக, இப்படி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து வருதுன்னே வச்சுப்போமே. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 50,00,000 வாக்குகள் வாங்க மாட்டாங்களா? 50,00,000 வாக்குகள் வாங்க மாட்டாங்களா? அப்போது 2,50,00,000 ஓட்டுகள் திமுக சார்பாக விழுகும். அப்போ அவங்களுடைய அந்த 2 கோடி உறுப்பினர்கள் இவங்க ஒரு 50,00,000 பேர் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து வாங்கிச்சுன்னா 2,50,00,000 ஓட்டுகள் திமுகவுக்கு சாலிடா விழுகும். இந்த கட்சி ஆளுங்க போட்டு இந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் சாதி ஓட்டுகள் அப்படி பார்த்தாலே 2,50 விழுகும். இப்போ ஆல்ரெடி எவ்வளோ பதிவாச்சுன்னா 4,88, இதில் 2,50 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு? 2,38, அதாவது 2,38,00,000 வந்து வாக்குகள் இருக்கு. இந்த 2,38ல் சீமானுக்கும் விஜய்க்கும் அதிமுக, பாஜக இப்படி 4 பேர் பகிர்ந்துக்கினாங்கன்னே வச்சுப்போமே. அதில் எத்தனை % வந்து அவங்களுக்கு போயிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த 4,38 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4,38ல் இந்த வாட்டி அதிமுகவுக்கு ஒரு 30%, அவங்க போன வாட்டி எத்தனை % வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% ஓட்டு வந்து போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து வாங்கியிருக்கு. இப்போ நான் வந்து அது கூடுதலாக 30ன்னே வச்சுப்போமே.
இப்போ 30னா எந்த கணக்குலமா சொல்ற அப்படின்னா, இப்போ எனக்கு திமுக ஓட்டு வேண்டாம் அப்படின்றவங்க அங்க போயிட்டாங்கப்பா அப்படின்னு. பாஜக கொஞ்சம் வலுப்பெற்றுருச்சு அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 30 ஓட்டு அவங்க வாங்குறாங்க. 30% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30%னா எவ்வளோ? 1.40 1,40,00,000. அப்போ இந்த மீதி இருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே சொன்னல 2.38 இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2.38 திமுகவுக்கு போக கழிஞ்சது 2.38. இந்த 2.38ல 1.40 1,40,00,000 ஓட்டுகள் போயிருச்சு அப்படின்னா மீதி 98 லட்சம் வாக்குகள் இருக்கும். இந்த 98 லட்சம் வாக்குகள் ஒரு 3% சீமானவர்களுக்கு போகுதுன்னே வைப்போமே. அந்த 3%னா எவ்வளோ? 20 லட்சம் வாக்குகள் போகுது அப்படின்னா மீதி 78 லட்சம் வாக்குகள் இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் கடைசி அலை அடிச்சு சுனாமி அடிச்சு புயல் அடிச்சு காத்தடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு அவர் வாங்க போற ஓட்டுகள் அப்படின்றது வெறும் 78 லட்சம் வாக்குகள் மட்டும் தான் அவர் வாங்க போறார். ரொம்ப கிளியரா சொல்லணும்னா ரொம்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. பதிவான வாக்குகள் எவ்வளோன்னா 4.88 கோடி வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல திமுகவுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ? இப்போ இந்த தேதி பதில் 2,50,00,000. இல்ல 50 லட்சம் பேர் போடல, 2 கோடி பேர் போட்டிருக்கான். மீதி எவ்வளவு வந்திருக்குன்னா 2.88 கோடி, அதாவது 2,88,00,000. இந்த 2,88,00,000த்துல 50 லட்சம் ஓட்டு திமுகவுடைய கூட்டணிகள் வாங்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா மீதி 2,38,00,000 இருக்கும். இந்த 2,38,00,000த்துல அதிமுகவுக்கு 1,40,00,000 வாக்குகள் விழுந்தா கூட மீதி 98 லட்சம் வாக்குகள் இருக்கும். இந்த 98 லட்சம் வாக்குகள்ல 3% சீமான் அவர்களுக்கு போச்சுன்னா கூட 20 லட்சம் ஓட்டுகள் அவருக்கு போயிடும். மீதி 78 லட்சம் வாக்குகள் இருக்கும். இந்த 78 லட்சம் வாக்குகள் தான் இந்த விஜய் அவர்கள் வாங்க போறாரு. இதை வச்சுட்டு தான் இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க வெற்றியை வந்து இவங்க வந்து புடுங்க பாக்குறாங்க. யாரு? திமுக. அந்த சிவகார்த்திகை படத்துல அந்த ஆயா வந்து சொல்ல 1 கோடி அப்பு எது 1 கோடி ஆமாப்பு 1 கோடி அப்பு நீ பார்த்த ஆமாப்பு நான் பார்த்த அப்பு 1 கோடி அப்பு அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி கதை தான் வந்து இன்னைக்கு தாவேக்காக இருக்கு. நீங்க வாங்க போற இந்த 70லேருந்து 78 லட்சம் வாக்குக்கு எவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் வந்து இவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க வெளியில இருந்து போட்டாங்க அதெல்லாம் சேர்க்காம நான் சொல்றேன். திமுகவுடைய உறுப்பினர்கள் கூட்டணியோடைய உறுப்பினர்கள் பிளஸ் அதுக்கு போடக்கூடிய அந்த சாதி ஓட்டுகள் அந்த ஓட்டுகள் குடும்பமா அதாவது தலைமையா போடுறவங்க இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நியூ கம்மர்ஸ் இல்லாமலே இவ்வளவு ஓட்டு விழுகுது அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த நியூ கம்மர்ஸ்லயே பாதி பேர் திமுக போட்டவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போட்டாங்க. இப்ப அந்த மாதிரி போட்டவங்க சைலண்டா ஓட்டு போட்டவங்கன்ற லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்கும். அப்படி பார்க்கும்போது திமுக தனியாகவே 130 பிளஸ் இவங்க கூட்டணியோட சேர்த்து 160க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய ஸ்வைப்பை திமுக இந்த வாட்டி 2026ல பெரிய ஸ்வைப்பை அடிக்க போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு. இல்ல இது இல்லாம இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து என்னென்னவோ குடைச்சல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா தேமுதிக வந்து இல்ல நான் மே 4ஆம் தேதிக்கு மேல சொல்றேன். காங்கிரஸ் வந்து திடீர்னு வந்து நாங்க கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறது அந்த மாதிரியான வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அதாவது பாஜகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், தற்கொலைகளை எதிர்க்கணும், கூட்டணி கட்சிகளோட இம்சைகளை தாங்கிக்கணும், அவங்களையும் அரவணைச்சு போனோம். இதுக்கு மேல இந்த அடிமட்டத்துல வேலை பார்க்கணும். இவங்க வேலை சரியா செய்யறாங்களா பார்க்கணும். சரியா செய்யறாங்களா பார்க்கறது இல்லாம கவுண்டிங்ல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கணும். நலத்திட்டங்கள் கரெக்டா செய்யறதா பார்க்கணும். வரப்போற ஆட்சியில இன்னும் சிறப்பான நலத்திட்டங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் திமுக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த 1-2 வாக்கு வாங்குறதுக்கு வேணா பிரச்சனையா இருக்கலாம். ஐயோ அந்த 1-2 போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மனநிலையில ஆவதா வர்ஜினா மாதிரியான ஆட்கள் வேணா எங்க வேட்பாளரை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுகக்கு அந்த தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேசிக் டோட்டல்லே வந்து திமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக கொடுக்க போகுதா அப்படின்றத நாளைக்கு நம்ம வந்து தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து ரிசல்ட் வந்தோடனே இது அதிகாரப்பூர்வமாக இந்த வெற்றியை வந்து நம்ம பேசுவோம்.